அதே தான் உங்களுக்கு நானும் சொல்றேன். எனக்கு வந்து 2026ல வந்து இன்னைக்கு நான் பேசக்கூடிய நிலைமைக்கு கடவுள் என்ன வந்து வச்சுட்டாரு. அதனால தான் நான் உங்கள்ட்ட இன்னைக்கு பேசுறேன். எதுலயுமே நான் பேசினது கிடையாது இன்னை வரைக்கும். அதாவது இந்த வருஷம் வந்து ஏதாவது ஒரு நல்லது பிறக்கணும் அப்படின்னுட்டு கடவுள் வந்து நிச்சயிச்சிருந்தா, அதாவது கடவுள் வந்து நினைச்சிருந்தாலும் மக்கள் நீங்க தான் கடவுள். நினைச்சிருந்தா இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு வந்து நமக்கு ஒரு முடிவு வரணும்னா, அது என் கையில கூட இருந்திருக்கலாம். நீங்க வந்து நெனச்சு அத கணக்கு பண்ணி நீங்க எனக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா தான் நான் பண்ண முடியும். உங்களுக்காண்டி நல்லது பண்ணணும். அத தான் நான் சொல்லுவேன். என்னால வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். நம்மளால பிளான் மட்டும் தான் பண்ண முடியுது. இது செயல்படுத்துறதுலாம் ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைச்சா மட்டும் தான் முடியும். அந்த கதைக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். 1000 தலைவர் வந்தாச்சு, 1000 பேர் பேசியாச்சு, 1000 பேர்த்த உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு வந்து அடிமையா தான் இருந்திருக்கோம். இவனுக்கும் அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா நம்ம வந்து செயல்படுத்த வேண்டிய முறையில நம்ம செயல்படுத்தினா கண்டிப்பா நடக்குங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இன்னும் வழிவகுக்கணும். எல்லாரும் அவரவர் பணத்த தான் வந்து செலவு பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நெனச்சு பார்ப்பாங்க. நம்ம வந்து எப்படி சம்பாதிச்சாலும் நமக்கு இவ்வளோதான் நமக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து யார தேர்ந்தெடுக்கணுமோ அவங்கள கண்டிப்பா நம்ம மக்களா தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். அவங்க வந்து அவங்க பிசினஸ்க்காண்டி முன்னேறிட்டு போயிருவாங்க. நம்ம வந்து நம்ம பிசினஸ்க்காண்டி நம்ம முன்னேறணும் அப்படின்னு நெனச்சாக்கி இந்த மக்கள் வந்து என்ன தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து பேசுறேன். இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நீங்களா ஒரு முடிவெடுத்து 2026 தேர்தல்ல வந்து என்ன பண்ணணுமோ மக்கள் பண்ணலாம். கவர்மெண்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுத்தாச்சு. நான் மக்களுக்காண்டி நின்னு உங்களுக்காண்டி கவர்மெண்ட்ன்னு சொல்லி நிப்பேன். எனக்கு வந்து நீங்க ஆதரவு குடுத்தா நான் வந்து கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு.